Hi friends, welcome to Asia Controls. So இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா Sub-Zero ஓட cold room electrical control panel அதை பத்தி பார்க்க போறோம். So இன்னைக்கு நான் எடுத்திருக்க கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா Sub-Zero பிராண்டோட CRC2052 control panel. So இதுல வந்து ரெண்டு மாடல் இருக்கு cold room control panelல. So அவங்க வந்து ஸ்டாண்டர்டா ரெண்டு மாடல் manufacturing பண்றாங்க. ஸோ ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா Sub-Zero 2052 அண்ட் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா CRC2020. ஸோ இந்த 2052 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கோல்ட் ரூம் கண்ட்ரோலர். ஸோ இதில் வந்து -20 ஃப்ரீசர் ரூமுக்கு ஹீட்டர் டீஃப்ராஸ்டிங்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த CRC2020 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் சில்லருக்கு 2 to 8 டிகிரி. ஸோ 2020 வந்து பாசிட்டிவ் சில்லர் பேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா CRC2052 மாடல் நம்பர். ஸோ இதோட மாடல் நம்பர். ஸோ இந்த 2052ல் வந்துட்டு இது என்ன அப்ளிகேஷனுக்குன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் பேனல் ஃபார் கோல்ட் ரூம்ஸ் வித் ஆஃப் சைக்கிள் ஆர் எலக்ட்ரிக்கல் டீஃப்ராஸ்டிங். மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் கண்ட்ரோலர் இருக்குது, கண்டென்சர் ஃபேன் அவுட்புட் இருக்குது, டீஃப்ராஸ்ட் ஹீட்டர் அவுட்புட் இருக்குது. உங்களுக்கு எய்தர் டீஃப்ராஸ்ட் ஹீட்டரோ இல்லை ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்ட்டோ உங்களுக்கு எது தேவையோ அது செலக்ட் பண்ணிக்கலாம். எவாப்ரேட்டர் ஃபேன் அவுட்புட் இருக்குது, சொலினாய்டு வால்வு LSV லிக்விட் லைன் சொலினாய்டு வால்வு அண்ட் ரூமோட லைட் அவுட்புட்டும் நீங்கள் கோல்ட் ரூமோட லைட் அவுட்புட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்பில்ட்டாக இது பார்த்தீங்கன்னா இது நாட் அ கண்ட்ரோலர், திஸ் இஸ் அ கண்ட்ரோல் பேனல். இது கண்ட்ரோல் மட்டும் கிடையாது, கண்ட்ரோல் பேனலும் இருக்குது. ஸோ இதில் வேறு என்னென்ன மெயின் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்புட் MCB கொடுத்துருக்காங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ், அண்டர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸர் ப்ரொடெக்ஷன், அதாவது ஓவர்லோட் ஆம்ப்ஸ் கரண்ட் அதிகமாக எடுத்தால் ட்ரிப்பாக இருக்குது, கம்ப்ரஸர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டாட் மெட்ரிக்ஸ் LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நார்மல் LED இல்லாமல் டாட் மெட்ரிக்ஸ். இந்த டாட் மெட்ரிக்ஸ் டிஸ்பிளே எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டிஜிட்டல் பஸ்ஸு, நம்ம இப்போ MTC சென்னை கார்பரேஷன் பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் வரும் வடபழனி டு ஸ்ரீபெரும்புத்தூர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம சின்ன Sub-Zeroவில் பார்த்தீங்கன்னா P1 இருக்கும், அதை எடுத்து கேட்டலாகில் எடுத்துகிட்டு P1னா என்ன டெம்பரேச்சர் என்ன பேராமீட்டர்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து அது பார்க்க அவசியம் இல்லை, LCD இல்லாமல் LEDலேயே இந்த கான்ஃபிகரேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ P1னா ஹீட்டிங் ஆர் கூலிங், P2னா ஹை டெம்பரேச்சர் லிமிட்னு சொல்லிட்டு அதிலேயே ஸ்க்ரால் ஆகும். உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகும்போது இது என்ன பேராமீட்டர் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து RS485 கனெக்டிவிட்டி ஃபார் மோட்பஸ் RTU ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால். ஸோ இது RS485 கனெக்டிவிட்டி எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குன்னா, ஒரு 2 கோல்ட் ஸ்டோரேஜ் 3 கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குன்னா, ஸோ அந்த கோல்ட் ரூமோட டெம்பரேச்சர்ஸ்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு BMS சப்போர்ட் வந்து RS485 கொடுத்துருக்காங்க போட்டு. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் ரிஜிஸ்டர் மேப் வேணாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ரிஜிஸ்டர் மேப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் BMSல கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இதோட டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு சிஸ்டமில் வந்துடும். ஸோ இதுதான் பேசிக் திங்ஸு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி ஸோ இன்றைக்கி வந்து உள்ளே என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ 2052 பேனலை நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் CRC2052 கண்ட்ரோல் பேனல். ஸோ இதில் வர பேராமீட்டர்ஸ், வயரிங் கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் எல்லாமே நான் உங்களுக்கு இன்பில்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதனால் நார்மலி சொன்ன மாதிரி ஃப்ரீசர் கண்ட்ரோல் பேனல். ஸோ அப் டு 7.5 HP வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் இந்த கண்ட்ரோல் பேனலை. ஸோ இதில் வந்து என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 2052 பேனல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் உள்ள என்னென்ன இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறோம். இது டோட்டல் கண்ட்ரோல் பேனல். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸோ இது கண்ட்ரோலர் கிடையாது, இது டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு லோடுக்கு டேரெக்டாக உங்கள் கம்ப்ரஸருக்கு, உங்கள் எவாப்ரேட்டருக்கு, உங்கள் ஹீட்டருக்கு, ஸோ மூணுக்கும் நீங்கள் டேரெக்டாக இது யூஸ் பண்ணலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 7.5 HP. ஸோ இன்புட் MCB சீமென்ஸோட இன்புட் MCB 40 ஆம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்டேஜ் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் SPPR சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர், ஃபேஸ் ரிவர்ஸு, ஃபேஸ் அன்பேலன்ஸு ப்ளஸ் வந்து வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனும் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து வோல்டேஜ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது என்னலாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்டாக்டர் வந்து 3 கான்டாக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரோட கான்டாக்டரு, இதுதான் கம்ப்ரஸரோட கான்டாக்டர் K1, K2 வந்து ஹீட்டர் டீஃப்ராஸ்ட் ஹீட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஹீட்டரோட கான்டாக்டர். ஸோ தேர்டு வந்து எவாப்ரேட்டர் கான்டாக்டர். ஸோ இதில் கம்ப்ரஸருக்கு OL ப்ரொடெக்ஷனுக்கு வந்துட்டு ஸோ CT காயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அப் டு 20 ஆம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு
இது பண்ணோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7.5 HP மிஷினுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். நீங்கள் இதை வந்து 3 HPO 4 HPO 2 HP எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து எலக்ட்ரானிக் ஓவர்லோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலாக ஓவர்லோடு ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு நார்மல் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஆம்ஸோ அதை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 7.5 HP வரைக்கும் 1 HP கம்ப்ரஸர் 2 HP 3 HP ஸோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம இன்டர்னலாக வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட வயரிங் ஸ்டிக்கர். ஸோ இதில் போட்டிருக்காங்க மெயின் இன்கமிங் சப்ளை. ஸோ ரூம் ப்ரோபுங்கிறது வந்து சென்சாரு, காயில் ப்ரோபுங்கிறது வந்து காயில் சென்சாரு. ஸோ RS485 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி RS485 இது. ஸோ இது கம்ப்ரஸரோட அவுட்புட்டு, எவாபரேட்டர் அவுட்புட்டு, டிஃப்ராஸ்ட் அவுட்புட்டு, கண்டென்சருக்கு ஒரு அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. LSVங்கிறது லிக்விட் லைன் சொலினாய்டு வால்வு. ஸோ உங்களுக்கு இந்த பம்ப் டவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பம்ப் டவுன் வந்து இந்த லிக்விட் லைன் சொலினாய்டு வால்வு அவுட்புட்டில் பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இது லைட் அவுட்புட்டு, அலாரம் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு CCHங்கிறது வந்து கிராங்க் ஹேஸ் ஹீட்டரோட அவுட்புட்டு. ஸோ ஆயில் ப்ரெஷர் சுவிட்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆக்சிலரி RCTH, HPLP. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபால்ட்டு வேணும். ஸோ நீங்கள் HPLP சுவிட்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃபால்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து டிஜிட்டலாக உங்களுக்கு இண்டிகேட் ஆகும் என்ன ப்ராப்ளம்னால இதாச்சு. ஸோ இது ஃப்ரேம் ஹீட்டரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டோர். ஸோ டோர் சுவிட்ச் வந்து எது கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோல்ட் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து யாராவது டோரை ஓப்பன் பண்ணிடுவாங்க, டெம்பரேச்சர் ஹை ஆகும், எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி ஒரு சர்டன் செகண்ட்ஸுக்கு மேலே அதில் வந்து உங்களுக்கு டைம் டிலே இருக்கும். ஸோ அது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லிமிட் சுவிட்ச் மாதிரி வச்சுட்டு அதை இங்கே இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ டோர் ரொம்ப நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மேலே நீங்கள் எவ்வளோ டைம் சொல்லிட்டு அதுக்கு மேலே வந்து இதாச்சுன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அலாரம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இதோட டோட்டல் செட்டு. ஸோ நீங்கள் டேரெக்டாக இதை வால் மவுண்ட் பண்ணி உங்களோட கோல்ட் ரூம் டேரெக்டாக கோல்ட் ரூமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SPPR ஃபால்ட்டு காட்டும். என்ன ரீசன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்குது சப்ளை. ஸோ இது 3 ஃபேஸ் கண்ட்ரோல் பேனல். ஸோ அதனால் வந்துட்டு சிங்கிள் ஃபேஸை வந்து நான் இது பண்ணி கன்வெர்ட் பண்ணி ஸோ SPPR ஃபால்ட்டு வந்து வரும். ஸோ இதை கண்டிப்பாக வரணும். ஒரு ஃபேஸ் மட்டும் கொடுத்துருந்தோம்னா SPPR ஃபால்ட்டு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்கள் 3 ஃபேஸ் சப்ளையில் வந்து ஒரு ஃபேஸ் வந்து கட் பண்ணிவிட்டு 2 ஃபேஸில் யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஃபேக்ட்ரிஸோ உங்கள் நார்மல் கமர்ஷியல் இதில். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா கம்ப்ரஸர் வைண்டிங் போயிடும். அதுக்காக இந்த சேஃப்டிக்கு இந்த SPPR கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்டேஜ் அண்ட் SPPR 2 ஃபால்ட்டுமே காட்டுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஃபால்ட் வந்து காமிச்சிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இது பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வந்து இதில் வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, ஸோ என்ன ஃபால்ட் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் RYB இண்டிகேஷன் 3 ஃபேஸ். ஆருங்கிறது ரெட் ஃபேஸு, ஒய் எல்லோ, பி வந்து ப்ளூ ஃபேஸு. இது RYB 3 ஃபேஸ் இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோபு, காயில் ப்ரோபோட என்ன டெம்பரேச்சர்னு பார்க்குறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ காயில் டெம்பரேச்சரும் 33 டிகிரி. ஏன்னா 2 டெம்பரேச்சரும் ஒரே இடத்துல இருக்குது. இது ரீசெட் பட்டனு. ஸோ அலாரம் ஏதாவது வந்துச்சுன்னா உள்ளே வந்து இன்பில்ட்டாக பஸர் இருக்கும். அலாரம் ஹூட்டர் அவுட்புட் வச்சுக்கலாம். ஸோ எதுனாலும் உங்களுக்கு ரீசெட் பண்ணுறதுக்கு அக்னாலேஜ்மெண்ட் பட்டன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பவர் ஆன் ஆஃப் பட்டன். இது லைட்டு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன். இது செட் பட்டனு. ஸோ இது ப்ரோக்ராம் அண்டு டிஃப்ராஸ்ட் கீ வந்து கொடுத்துருப்பாங்க மேனுவலாக டிஃப்ராஸ்ட் போடுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஃப்ரீஸ் பட்டன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ப்ரோக்ராம் உள்ளே போகிறதுக்கு இப்போது இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கீ சேர்த்து இது பண்ணிங்கன்னா ஃபால்ட்டு லாக் வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்னென்ன ஃபால்ட்டு எப்போ லாக் ஆகிருக்கு. 9 வந்து SPPR ஃபால்ட்டு, 8 வந்து PP ரூம் ப்ரோப் ஃபால்ட் ஆகிருக்கு. ஸோ 7 வந்து SPPR ஃபால்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு 10 ஃபால்ட்டு வந்து என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இதில். ஸோ இப்போ நைட்டு நீங்கள் கோல்ட் ரூம் பூட்டிகிட்டு போயிடுறீங்க, நாளைக்கு காலையில் வந்து பார்க்கும்போது என்ன ஃபால்ட்டு வந்துன்னு தெரியல, ஆனால் ட்ரிப் ஆகி டெம்பரேச்சர் ஏறி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்ம்ஸ் பார்க்குறது வந்து இந்த ப்ரோக்ராம் செட் பட்டன் 2யும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ எவ்வளோ ஆர்ம்ஸு கம்ப்ரஸர் R ஃபேஸில் கரண்ட்டு வந்து 0.0 ஆம்ஸ். ஏன்னா நம்ம இப்போ லோடு எதுவும் கனெக்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்துட்டு ஒய் ஃபேஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் B ஃபேஸு. ஸோ 3க்குமே வந்து என்னென்ன கரண்ட் வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே எப்படி போகிறது. இந்த PRG டவுன் ஆரோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் ப்ரோக்ராம் பட்டன். ஸோ இந்த ப்ரோக்ராம் பட்டனுக்குள்ளே போகிறதுக்கு PRG பட்டனை வந்து நம்ம நார்மலாக சப்-0 மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா 0000 4 கேரக்டர் வரும். ஸோ இது வந்து 0000ங்கிறது வந்து டிஃபால்ட்டு பாஸ்வேர்டு.
ஸோ நார்மலாக கம்பெனிலேருந்து வரும்போது 000 இருக்கும். 4 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டை 4 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ இது வந்து நீங்கள் பேனல் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன யாரும் நோண்டிடக்கூடாது, ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி P2 வந்து கேட்டலாக்கு தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்ககிட்ட, நீங்களே இதை பார்த்தா தெரியும். ஹை டெம்பரேச்சர் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்க்ரால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து P2 வந்து ஹை டெம்பரேச்சர் லிமிட் 50 டிகிரி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். P3 வந்து லோ டெம்பரேச்சர் லிமிட், அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஸோ P4 வந்து செட் டெம்பரேச்சர். ஸோ செட் டெம்பரேச்சர் வந்து இப்போது -20 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது, செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 டிகிரி. ஸோ -20 வந்து கம்ப்ரஸர் ஆஃப் ஆகும், ப்ளஸ் 2 டிகிரி -18 திரும்ப ஆன் ஆகும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இது நார்மலாக அஸ் யூஷுவல் நம்ம கண்ட்ரோலரில் இருக்க சேம் 7524 7510 பார்த்தா அதே ஃபீச்சர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா P5 வந்து ரூம் ப்ரோப் காலிப்ரேஷன். ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூம் டெம்பரேச்சரை வந்து மேட்ச் பண்ணி நம்ம வைக்கிறதுக்காக, காலிப்ரேட் பண்ணி வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P6 வந்து கம்ப்ரஸர் ரீஸ்டார்ட் டைம் டிலே. ஸோ இது 3 மினிட்ஸ் இருக்கும், நம்ம 1 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இது சேஃப்டி, கம்ப்ரஸரோட வைண்டிங் சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P6க்கு அப்புறம் ஸோ இப்போ P7 பார்த்தீங்கன்னா டீஃப்ராஸ்ட் டியூரேஷன். இது வந்து டீஃப்ராஸ்ட் டியூரேஷன் வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும். ஸோ இது வந்து 30 இருக்குது, 30ங்கிறது மினிட்ஸில். ஸோ இப்போ வந்து 30 மினிட்ஸுக்கு எனக்கு வந்துட்டு டீஃப்ராஸ்ட் ஆகணும், 30 மினிட்ஸ் ஆகணும்னு சொல்கிற பேராமீட்ரு. ஸோ இதோட நெக்ஸ்ட் பேராமீட்டர் போனால் தான் அது எப்படின்னு புரியும். இப்போ P8 வந்து 6 இருக்குது. ஸோ 6 பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் ஒன்ஸு 30 மினிட்ஸ் வந்து எனக்கு டீஃப்ராஸ்ட் ஆகணுங்கிற பேராமீட்டர் தான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P9. ஸோ P9 வந்து 0 இருக்குது. ஸோ இந்த P9 பேராமீட்டர் என்னென்னா டீஃப்ராஸ்டிங் பவர் அப் டிலே. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இனிஷியலாக பவர் ஆன் பண்ணி ஒரு 30 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சருக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நார்மலாக ஒரு 12 மணிக்கு நீங்கள் டீஃப்ராஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 6 மணி நேரம் நீங்கள் டீஃப்ராஸ்ட் டைம் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு 4 மணிக்கு வந்து பவர் போயிடுது. ஸோ உங்களுக்கு அந்த எவாப்ரேட்டரில் வந்து ஐஸ் கட்டி இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், திரும்ப 4 மணிக்கு பவர் போயிட்டு வரும்போது திரும்ப 6 மணி நேரம், அதாவது 4 மணிலேருந்து 6 மணி நேரம், 10 மணிக்கு தான் டீஃப்ராஸ்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஐஸ் கட்ட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எவாப்ரேஷன் வராது, ரூம் டெம்பரேச்சர் வராது. ஸோ இந்த பேராமீட்டர் வந்து P9 பேராமீட்டரில் வந்து நீங்கள் ஒரு 30 மினிட்ஸோ இல்லை ஒரு 1 ஹவரோ வச்சிங்கன்னா, ஸோ பவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஃப்ராஸ்ட்டை வந்து ஒரு வாட்டி போட்டு பார்க்கும். ஸோ காயில் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ஓகே டீஃப்ராஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். 0 வைக்கணும்னா 0 வச்சுக்கலாம். உங்களுக்கு பவர் பிரச்சனை இல்லை, எப்போவுமே பவர் இருக்கும் அப்படின்னா 0 வச்சுக்கலாம். இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், ஐயோ சார் திரும்ப டீஃப்ராஸ்ட் ஆகி ரூம் டெம்பரேச்சர் வராமல் போயிடும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம காயில் டெம்பரேச்சர் சென்சர் இருக்குது. ஸோ காயிலில் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு, ஐஸ் ஃப்ராஸ்ட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டீஃப்ராஸ்ட்டு கட் ஆயிரும். ஸோ அதனால் இது 30 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P10. ஸோ இது பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா டீஃப்ராஸ்ட் டைப்பு. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா ஹீட்டர். ஸோ ஒரு சில பேர் வந்து ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்ட் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் டீஃப்ராஸ்ட். HTRங்கிறது வந்து ஹீட்டரோட ஷார்ட் ஃபார்மு. ஸோ HTGங்கிறது ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்ட். ஸோ நார்மலாக எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் தான் வைப்பாங்க, ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஹீட்ரு டீஃப்ராஸ்ட்டுக்கு பதிலாக ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து மாற ஆரம்பிக்கும். என்ன ஃபங்க்ஷன்னா, கம்ப்ரஸர் வந்து ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்ட்டில் ஆன் இருக்கும், ஹீட்டர் எலக்ட்ரிக்கல் டீஃப்ராஸ்ட்டில் வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ அது வந்து இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மாறும். ஸோ அடுத்து வந்து P11 பார்த்தீங்கன்னா ட்ரிப் டைம் டியூரேஷன் வந்து எவ்வளோ, இது 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு ஐஸ் ஃப்ராஸ்ட் ஆகி அந்த தண்ணி வெளியே போகிறதுக்காக, அந்த ட்ரேயில் வந்து தண்ணி இருக்கும், அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கான டைம் டிலே. டீஃப்ராஸ்டிங் முடிஞ்சோடனே உடனே கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகாமல் அந்த வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு பேராமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீஃப்ராஸ்ட் காம்படிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமே வச்சுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீஃப்ராஸ்ட் டாப் டெம்பரேச்சர். இது முக்கியமான டெம்பரேச்சர், இது 4 டிகிரி இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, அந்த P9ல் வந்து 30யோ இல்லை 1 ஹவரோ வச்சிங்கன்னா இந்த டெம்பரேச்சரை பார்க்கும். டீஃப்ராஸ்ட் டாப் டெம்பரேச்சர் வந்து இப்போது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கரண்ட் போயிட்டு வந்திருக்கு. ஸோ அதாவது காயிலில் டெம்பரேச்சர் இல்லை, பாசிட்டிவில் இருக்குது காயில் டெம்பரேச்சர் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக டீஃப்ராஸ்ட்டை கட் பண்ணும். அதை கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ணால் தான் எனக்கு என்ன டெம்பரேச்சரில் டீஃப்ராஸ்ட்டை ஸ்டாப் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற டெம்பரேச்சர் தான் இதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபார் ஆக்சிலரி இன்புட். ஸோ இது வந்து டிஜிட்டல் இன்புட் வந்து நீங்கள் ஆக்சிலரி ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஆக்சிலரின்னு ஒரு
காலம் கொடுத்துருப்பாங்க டிஜிட்டல் இன்புட்டில். ஸோ அது சிடிஹெச்சாக யூஸ் பண்ணணுமா, ஆக்சிலரியாக யூஸ் பண்ணணுமா? சிடிஹெச்ங்கிறது கம்ப்ரஸர் தெர்மல் ஃபால்ட்டு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், எனக்கு இந்த ஃபால்ட்டு தெரியும்னா அது ஆக்சிலரியில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கணும் ஆக்சிலரியில் என்ன ஃபால்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு நார்மல் டிஜிட்டல் இன்புட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓபிஎஸ் வந்து ஆயில் ப்ரெஷர் சுவிட்சோட ஃபால்ட்டு. ஸோ இது எனேபிள் பண்ணுமா டிசேபிள் பண்ணுமா? ஸோ அது இதில் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு டிசேபிள்னால் தேவையில்லாட்டி டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குயிக் ஃப்ரீஸ் டியூரேஷன். ஸோ இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஸோ இது வந்து 2 hours 1 hours இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ஒரு சர்டன் டெம்பரேச்சர் உடனே தேவை அப்படிங்கும்போது செட் பாயிண்ட்டை பார்க்காம ஒரு 1 hour 2 hour கண்டினியூஸாக ஓடுறதுக்கு தான் இந்த குயிக் ஃப்ரீஸ் டியூரேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து சிஎன்டிங்கிறது கண்டென்சர் ஃபேனோட பேராமீட்டர்ஸு. ஸோ இது கண்டென்சர் ஃபேன் டைம் டிலே. சிஎன்டி 7 வந்து கண்டென்சர் ஸ்டேட்டஸ் அட்டு ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்ட். ஸோ இது வந்து கண்டென்சர் ஸ்டேட்டஸ் வந்து ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்ட்டில் ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து L1 பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர் ஸ்டாப் டெம்பரேச்சர். ஸோ இது மெயினான டெம்பரேச்சர். இது வந்து உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா ஸோ இது வந்து 2 degree இருக்கும். இது வந்து 2 degreeக்கு கீழே வரும்போது தான் எவாப்ரேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இது என்ன பிரச்சனை வரும்னா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி நான் 7524 சொல்லியிருப்பேன். இப்போ கோல்ட் ரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு 30 degree 35 degree டெம்பரேச்சரில் இப்போ தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ வந்து காயில் டெம்பரேச்சர் கண்டிப்பாக 30 degree இருக்கும், ரூம் டெம்பரேச்சரும் 30 degree இருக்கும். ஸோ அந்த டைமில் எவாப்ரேட்டர் ஆன் ஆகுது, கம்ப்ரஸர் மட்டும் ஆன் ஆகிருக்கும். ஸோ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு வரும், சார் எவாப்ரேட்டர் ஆன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த L1 வந்து ரூம் டெம்பரேச்சர் காயில் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை மாற்றி வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் உங்கள் மைனஸில் டெம்பரேச்சர் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டெம்பரேச்சர் 2 degree வச்சுக்கணும். இது வந்து சேஃப்டியான ஒரு பேராமீட்டர் வச்சுருப்பாங்க. எவாப்ரேட்டர் ஸ்டாப் டெம்பரேச்சர் 2 degree வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எவாப்ரேட்டர் டிஃப்ரென்ஷியல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா L3. ஸோ L3 பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர் ஸ்டேட்டஸ் அட் கம்ப்ரஸர் ஆஃப். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா எவாப்ரேட்டர் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ரஸருக்கு இப்போ ஒரு செட் பாயிண்டில் ட்ரிப் ஆகுது -20 degree. ஆனால் எவாப்ரேட்டர் வந்து கண்டினியூஸாக ஆனில் தான் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து இது என்ன பண்ணணும்னா கண்டினியூஸ்லி ஆன் கொடுத்துடணும். ஸோ ஆஃப் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா கம்ப்ரஸர் செட் பாயிண்டில் ட்ரிப் ஆகும்போது இதுவும் ஆஃப் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து L4 வந்து எவாப்ரேட்டரோட ஃபேனோட டிஃப்ரென்ஷியல். L5 வந்து காயில் டெம்பரேச்சரோட காலிப்ரேஷன். நார்மலாக நம்ம ரூம் ப்ரோப் காலிப்ரேஷன் சொன்னோம்ல, நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு மேட்ச் பண்ணுறோம். இது வந்து காயில் ப்ரோப்போட காலிப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா L7. ஸோ L7 வந்து கம்ப்ரஸர் எவாப்ரேட்டர் ஸ்டேட்டஸ் அட் டிஃப்ராஸ்ட் டிஓ டோர் ஃபால்ட்டு. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா டோர் ஓப்பன் அந்த மாதிரி ஃபால்ட்டு வரும்போது கம்ப்ரஸர் எவாப்ரேட்டர் வந்து நார்மலாக இருக்கணுமா, ஃபேன் ஆனில் இருக்கணுமா, கம்ப்ரஸர் மட்டும் ஆனில் இருக்கணுமா? ஸோ இது வந்து ஒரு இது நார்மல் கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ரஸர் எவாப்ரேட்டர் ரெண்டும் ஆன்லேயே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து L8 எவாப்ரேட்டர் ஸ்டேட்டஸ் அட்டு டீஃப்ராஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட்டர் வந்து ஆஃபில் இருக்கணும். டீஃப்ராஸ்ட் ஹீட்ரு எலக்ட்ரிக்கல் ஹீட்ரு நம்ம யூஸ் பண்ணும்போது இல்லை ஹாட் கேஸ் டீஃப்ராஸ்ட் எந்த டீஃப்ராஸ்ட் யூஸ் பண்ணாலும் எவாப்ரேட்டர் வந்து ஆஃபில் இருக்கணும். என்ன காரணம்னா ஸோ உங்களுக்கு ட்ரேயில் வந்து ஐஸ் கட்டி ஐஸை வந்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் எவாப்ரேஷன் ஆச்சுன்னா ஸோ உள்ளே இருக்க உங்கள் ப்ராடக்ட் கெட் ஸ்பாயில்டு. ஸோ அதுக்காக இந்த எவாப்ரேட்டர் ஸ்டேட்டஸ் வந்து டீஃப்ராஸ்டிங் டைமில் ஆஃபில் வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பஸர். இதை பஸர் வந்து எனேபிள் பண்ணாம டிசேபிள் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னே உங்களுக்கு SVPR சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டரோட ட்ரிப் வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு பஸர் சவுண்டு கேட்டிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து டிசேபிள் பண்ணால் டிசேபிள் பண்ணிக்கலாம். எனக்கு சவுண்டு வேணாங்க, நியூசன்ஸாக இருக்குது, ரொம்ப சவுண்டாக இருக்குன்னா ஸோ தேவைப்படும் போது டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போது நான் எனேபிள்லே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து AL அலாரம் ரிலே எனேபிள் ஆர் டிசேபிள். ஸோ இந்த கண்ட்ரோல் பேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சுக்கலாம், எது தேவையில்லையோ அதை வச்சுக்கலாம். ஸோ எனக்கு அலாரம் ரிலே யூஸ் பண்ணுறேன், வெளியில் எக்ஸ்டர்னலாக ஹூட்ரு நான் வச்சுருக்கேன், கோல்ட் ரூம் வெளியில் வந்து நான் ஒரு ஹூட்ரு கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை நான் எதுவுமே கனெக்ட் பண்ணல அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ADT. ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா HT அலாரம் டிலே அட்டு பவர் ஆன். ஸோ இனிஷியலாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க 40 degree 45 degree உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ 48 degree டெம்பரேச்சர் இருக்குது என்னன்னா உங்களுக்கு நியூசன்ஸாக HT அலாரம் ஹை டெம்பரேச்சர் போயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலாரம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக HT அலாரம் டிலே. ஸோ இது ஒரு 30 minutes வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒன்ஸ் கூலிங் ஆகி நல்ல ஒரு கண்டிஷன் வர்ற வரைக்கும் 30 minutes வரைக்கும் எந்த ஒரு அலாரமும் கொடுக்காது. HT காட்டும், பட் ஆனால் எந்த அவுட்புட்ஸ் எதையும் ஆஃப் பண்ணாது.
உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு நியூசன்ஸ் அலாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டைம் டிலே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா அலாரம் பஸர் டிலே அட்டு டோர் ஓப்பன். ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் டிலே, அலாரம் பஸர் டைம் டிலே வந்து டிஓ ஃபால்ட் அப்போ நீங்கள் என்ன மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஹெச்டி, டெம்பரேச்சர் ஹோல்டு டிலே அட்டு டிஓ. ஸோ இது வந்து உங்களுக்கு இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சியூஎல்ங்கிறது வந்து கம்ப்ரஸர் அண்டர் லோடு லிமிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக 1 amps இருக்குது, இது ஆம்பியரில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1 amps இருக்குது. இது வந்து எதுக்குன்னா நீங்கள் உங்கள் கரண்ட் வந்து இதுக்கு கீழே போகும்போது உங்களுக்கு எனக்கு அண்டர்லோட் ஃபால்ட் வரணும், அதாவது லோடே எடுக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஓஎல். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 HP மிஷின் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு 10 amps தான் கரண்ட் எடுக்கும் அப்படின்னா ஒரு 12 amps இல்லை 15 amps வச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு மேலே ஆம்ஸ் எடுத்துச்சுன்னா வந்து உங்களுக்கு சிஸ்டம்ஸ் ட்ரிப் பண்ணுறக்கா என்ன ஆம்ஸ் தேவையோ நான் சொன்னேன் உங்களுக்கு, உங்களோட ஹெச்பி அந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆம்ஸ் தேவையோ அதை வந்து நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா C2, டைம் டிலே ஃபார் கரண்ட் சென்சிங். ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக 5 seconds இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு சில டைம் திடீர்னு சர்ச் கரண்ட் வரும், தேவையில்லாமல் ஃபால்ட்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்காமல் இருக்கிறக்க ஒரு 5 secondsக்கு மேலே தான் கரண்ட் ஃபால்ட் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கரண்ட் சென்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வச்சுருக்கோம். இல்லை இது 0 பண்ணணும்னா நீங்கள் 0 பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஓ வந்து ஹெச்பி எனேபிளாக டிசேபிளாக, ஹெச்பி ஃபால்ட் வந்து உங்களுக்கு வேணுமா வேணாமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா D1 எல்பி ஃபால்ட் எனேபிளாக டிசேபிளான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து D2, இதுதான் முக்கியமான ஒரு இது ஃபால்ட் சென்சிங் லாஜிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபால்ட்டை சென்ஸ் பண்ணுறது. இது வந்து 0 வோல்ட்டா இல்லை வெதர் 230 வோல்ட்டா, அதாவது உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் ஹெச்பி எல்பி எஸ்பிபிஆர் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஸோ அது வந்து ஃபால்ட்டு வரும்போது என்ன வோல்டேஜ் வரும், ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான். இப்போ ஃபால்ட்டு வரும்போது சப்ளை கட் ஆயிரும்னா 0 வோல்ட் கொடுக்கணும், ஃபால்ட்டு வரும்போது தான் சப்ளை வரும்னா 230 வோல்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ட்டு அடிக்கடி உங்களுக்கு இதில் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட லாஜிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா D3, டைம் டிலே ஃபார் எல்பி சென்சிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்பி சென்சிங்க்கு வந்து டைம் டிலே. ஸோ இது 30 seconds கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்பி மேனுவலாக ஆட்டோ 1 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மேனுவலாக வேணால் மேனுவல் வச்சுக்கலாம், ஆட்டோனா ஆட்டோ வச்சுக்கலாம். ஸோ ஹெச்பி ஃபால்ட்டு வந்ததுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகுது. ஆட்டோ வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும், மேனுவல் வச்சிங்கன்னா மேனுவலாக வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் தான் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து E1 கம்ப்ரஸர் ஸ்டேட்டஸ் ஆன் ப்ரோப் ஃபெயில். அதாவது கம்ப்ரஸர் ஒரு ரூம் டெம்பரேச்சரோட ப்ரோப் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சைக்ளிக் மோடில் ரன் ஆகணுமா, ஆஃபில் இருக்கணுமா, இல்லை வந்துட்டு சைக்ளிக் மோடில் ரன் ஆகணும். சைக்ளிக் மோட்னா 10 minutes ஆன் 4 seconds ஆஃப் அந்த மாதிரி இருக்கும். ஆஃப்னா ப்ரோப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கம்ப்ரஸர் சுத்தராக ஆஃப் ஆயிரும். ஸோ சைக்ளிக்கில் வச்சிங்கன்னா டைமர் ஆன், இது வந்து 10. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கணும் எவ்வளோ நேரம் ஆஃபில் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே இதில் செட் பண்ணிக்கலாம். டி ஆஃப் இது 10 minutes ஆன் 4 seconds ஆஃப் டிஃபால்ட்டாக அதில் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அட்டு டீஃப்ராஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீஃப்ராஸ்ட் டைமிங்கில் டெம்பரேச்சர் உங்களுக்கு காட்டணுமா இல்லை டீஃப்ராஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பேராமீட்டர். ஸோ டெம்பரேச்சர் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. ஸோ டீஃப்ராஸ்ட்டுன்னு தெரியணும், எனக்கு டீஃப்ராஸ்ட் ஓடும்போது டீஃப்ராஸ்ட்டுன்னு தெரியணும்னா டீஃப்ராஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து E8 பார்த்தீங்கன்னா டீஃப்ராஸ்ட் டியூரேஷன் இன் காயில் ப்ரோஃபைலர். இப்போ நார்மலாக ரூம் ப்ரோஃபைல் வந்து எப்படி ஆச்சு, ரூம் டெம்பரேச்சர் ஃபெயில் ஆகும்போது கம்ப்ரஸர், அது மாதிரி எவாப்ரேட்டர் ப்ரோஃபைலும் போது அது வந்து உங்களுக்கு ஹீட்டரை வந்து இது பண்ணும். ஸோ ரூம் காயில் ப்ரோப் ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன இது இருக்கணும், ஸோ 5 minutes மட்டும் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே காயில் ப்ரோப் ஃபெயில் ஆச்சுன்னா 10 minutes எனக்கு டீஃப்ராஸ்ட் ஆனால் போதும் எவ்ரி 6 hours. ஸோ அது வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். பிளைண்டாக 10 minutes ஆகும், காயில் டெம்பரேச்சர் ஏன்னா ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைட் டிலே. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ மினிட்ஸில் லைட் வந்து இப்போ 7 வச்சிங்கன்னா 7 minutesக்கு அப்புறம் அந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ LSD லைட் ஆன் அட்டு டோர் ஓப்பன். ஸோ டோர் ஓப்பன் பண்ணும்போது லைட் ஆன் பண்ணால் எனேபிள் பண்ணுமா டிசேபிள் பண்ணுமா. இப்போ டோர் ஓப்பன் பண்ணோடனே லைட் ஆன் பண்ணும். அதுக்கு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து லிமிட் சுவிட்ச் கொடுத்தா தான் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிடிஎன்ங்கிறது வந்து பம்ப் டவுன் மோடு. ஸோ இந்த பம்ப் டவுன் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லிக்விட் லைன் சொல்லாடோட அவுட்புட் வந்து ஓப்பன் ஆகும்.
டிசேபிள் பண்ணிங்கன்னா அந்த எல்எஸ்வி அவுட்புட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ அதை வந்து டெம்பரேச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டீஃப்ராஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணால் டீஃப்ராஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PW பாஸ்வேர்டு. நான் சொன்னேன்ல உங்களுக்கு பாஸ்வேர்டு, இது 0 வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் ஃபேக்ட்ரியிலேருந்து வரும்போது. ஸோ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ அது வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஆனால் கரெக்டாக அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும், எந்த இதுக்கு எந்த பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ரன் அவர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் கம்ப்ரஸர் ஓடி இருக்குது கான்டெக்டரு. ஸோ இது CCRH. கிளியர் கம்ப்ரஸர் ரன் அவரை கிளியர் பண்ணால் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஐடி. ஸோ இது டிவைஸ் ஐடி 1 டிஃபால்ட்டாக 1 வரும். ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் RS-485 நான் சொன்னேன்ல கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அந்த டிவைஸ் ஐடி கொடுப்பாங்க. ஸோ LP வந்து லாக் பேடு, இது வந்து கீபேடை வந்து லாக் பண்ணுறதுக்கு. இதில் வந்து எஸ் கொடுத்துட்டிங்கன்னா கீபேடு வந்து உங்களுக்கு லாக் ஆயிரும். அடுத்து எந்த ஒரு பேராமீட்டரை சேஞ்ச் பண்ணவோ எடிட் பண்ணவோ எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இதுதான் டாட்மெண்ட்ரி டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளேல இதெல்லாம் வந்து இண்டிகேஷன், இது கீழே வந்துட்டு என்னென்ன இது ஆன் ஆகுதோ ஸோ அதோட இதெல்லாம் வந்து இதில் இண்டிகேட் ஆகும். இப்போ கம்ப்ரஸர் ஆன்னா கம்ப்ரஸர் கீழே இந்த லைட் இண்டிகேஷன் ஆகும், ரிலே எவாபரேட்டர்னா எவாபரேட்டர் இண்டிகேஷன் ஆகும், டீஃப்ராஸ்ட் இண்டிகேஷன் ஆகும், இல்லை கீழேன்னு சொல்லி நாட் வால்வு, இது அலாரம் அவுட்புட்டு, இது டைம் டிலே. ஸோ இதுதான் இந்த டோட்டல் இது. ஸோ இந்த பேனல் வந்து ABS பிளாஸ்டிக்ஸில் வந்து பண்ணியிருப்பாங்க, IP65 ப்ரொடெக்டடு, ஃபயர் ப்ரூஃபு, நல்ல ஒரு லுக்காக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் கோல்ட் ரூமோட இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ கீழே என்னோடய மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கம்பெனியோடது கொடுத்துருப்பாங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏஷியா கண்ட்ரோல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.